மக்களுக்கிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அரசாட்சியை கைப்பற்றி பெட்ரோல் வளத்தை கொள்ளையடித்து விட வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு அழகான கான்ஸ்பிரசி போட்டிருந்தாங்க. இனி மத்திய தரைக்கடலை எல்லா நாடும் நமக்கு தான்டா, ஈரானும் நமக்கு தான், சைனாவை எலும்ப முடிக்கிறதுக்கு அதுதான். ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய எல்லா குரூட்டும் சைனாக்கு தான் போகுது. அப்படி இருக்கும்போது நிலைமை மாறிவிட்டு மக்கள் இப்பொழுது குழம்புவதற்கு பதிலாக மக்கள் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் எதிராக மாறியிருக்கிறார்கள். காரணம், அங்கே அவர்கள் ஷியா முஸ்லீம்கள். அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நமது நாட்டு தலைவர்களே நமது நாட்டுக்குள்ளே குண்டு போட்டு நம்முடைய வளங்களை குண்டு போட அமெரிக்காவை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என நேஷனலிசம் ஜிண்டோயிசம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து விட்டது. எங்க? ஈரானில். ஆகவே அமெரிக்கா டோட்டலி ஃபெயிலியர் ஆயிற்று. அதனால அதனுடைய விளைவு தான் இப்போ கத்தாரில் எல்என்ஜியில் மிகப்பெரிய ஆலையாக பார்க்கப்படுறதுல இவங்க கொண்டு போட்டது காரணம். இப்போ அலி லாரிஜானி பெரிய தலைவர். அவர் தான் ஆயத்துல்லா கோமெனி மாதிரி. ஆமாம். அங்கே உள்ள தலைவர்களில் அலி லாரிஜானியை ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை இறந்து போன யார் நம்ம கொமேனி. இப்போ அவருக்கு அப்புறம் அவர் தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார்.